வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் நடிகர் சூரி நடித்துள்ள கொட்டுக்காளி திரைப்படம் பெர்லின் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. இவ்விழாவில் திரையிடப்பட்ட முதல் தமிழ் படம் என்ற பெருமையை இப்படம் பெற்றுள்ளது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்கும் என தகவல். நடிகர் விக்ரம் தற்போது தங்கலான் படத்தில் நடித்து முடித்துள்ளார். இதையடுத்து சித்தா பட இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் தனது 62வது படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை இருமுகன், சாமி 2 படங்களை தயாரித்த சிபு தமின்ஸ் தயாரிக்கிறார். ஜிவி பிரகாஷ் இசையமைக்கின்றார். ஏற்கனவே இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் எஸ்.ஜே. சூர்யா நடிப்பதாக அறிவித்திருந்தனர். தற்போது கிடைத்த தகவலின்படி எஸ்.ஜே. சூர்யா வில்லன் கதாபாத்திரத்தில் நடிப்பதாக கூறப்படுகிறது. இவர் அல்லாமல் மேலும் 2 வில்லன்கள் கதாபாத்திரத்தில் நடிக்க மலையாள நடிகர் பகத் பாசில் மற்றும் தெலுங்கு மூத்த நடிகருடனும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. லியோ 2 வருமா வராதா? நடிகர் விஜய் லியோ 2வில் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா? இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கி தளபதி விஜய், த்ரிஷா, அர்ஜுன் நடித்த லியோ படம் கடந்த வருடம் அக்டோபர் 19ஆம் தேதி வெளியாகி கலவையான விமர்சனம் அடைந்தாலும் வசூல் ரீதியாக சக்கப்போடு போட்டது. இதைத் தொடர்ந்து லியோ படத்தின் 2ஆம் பாகத்திற்கு திட்டம் தீட்டியிருந்தார் லோகேஷ் கனகராஜ். இந்த நிலையில் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இனி படங்களில் நடிப்பதில்லை என அறிக்கை வெளியிட்டது அவரது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விஜய் இனிமே நடிக்க மாட்டார் என்று வருத்தத்தில் இருந்த அவரது ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுப்பது போல் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் லியோ 2 வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறியிருக்கிறார். 2026 தேர்தலை சந்தித்த பின்னர் விஜய் மீண்டும் படம் நடிப்பார் என அவரது ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.